ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த வருஷம் நம்ம சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்க இணைப்புச் சொற்களில் என்னென்ன மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம இப்போ வரப்போகிற நம்ம எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இணைப்புச் சொற்கள் நம்ம நியூ சிலபஸில் எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, டைரெக்டாக வந்து அவங்க இணைப்புச் சொற்கள்னு கொடுக்கலப்பா. எனவே, ஏனெனில், ஆகையால், ஆதலால், வரை, பின்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல பொருளை வந்து தகுந்த சொற்களை வந்து போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இணைப்புச் சொற்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். மட்டும், அதனால், அப்படியானால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், ஆகவே அப்படிங்கிறது வந்து நம்ம இணைப்புச் சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தொடர்களை இணைப்பதற்கு வந்து இந்த இணைப்புச் சொற்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி இணைப்பிடை சொற்கள் அப்படின்னும் இதை வந்து நம்ம கூறுறாங்க. 2 சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸ் ஆக்குறதுக்கு தான் நம்ம இணைப்புச் சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இணைப்புச் சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனால், அப்படியானால், அல்லது, அவ்வென்றால், ஆனால், ஆகையால், ஆகவே, ஆதலால், ஆயினும், இருந்த போதும், எனவே, எனில், ஏனெனில், எவ்வாறெனில் இப்படியான வார்த்தை வந்து நீண்டுக்கிட்டே போகும்ப்பா. அதை சில இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அப்படி ரிப்பீட்டடாக அவங்க என்னென்ன வார்த்தை கேட்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 5வது புக்கில் தான்ப்பா இருக்குது. நமக்கு 6th to +2லேயோ சிறப்பு தமிழோ இது இல்லை. 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து ஒரு 2 பேஜுக்கு வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம கொஸ்டினை வந்து பார்த்தோன்னா நமக்கு எளிமையாக புரியும். இடைச்சொற்களை வந்து ஆகவே, எனவே, ஆகையால், ஏனென்றால் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில வந்து இல்லை அல்லது முன்னும் பின்னும் இருந்து பொருளை விளக்குறதுக்கான சொல்லு தான் இடைச்சொல்லுங்கிறாங்க. அதாவது அந்த பொருள் வந்து முழுமையாக இந்த பொருள் தான் அப்படின்னு தெரியறதுக்காக நமக்கு கொண்டு வரது தான் அந்த இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தனித்து இயங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இடைச்சொற்களுக்கு வாக்கியங்களை கருத்தால் இணைக்க பயன்படுவே தான் இடைப்பிடை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்ன சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். எடுத்துக்காட்டு வந்து எந்தெந்த இடத்துல எது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா. ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி செய்வதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், ஏனென்றால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அஃது அடித்தளமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏனென்றால் அப்படின்னு அந்த இடத்துல எதுக்கு போட்டிருக்கோன்னா, அவங்க வந்து உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா அவங்க உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஏனென்றால் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் பாருங்க. நீங்கள் கூறுவதில் நியாயம் இருக்கிறது, எனவே நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இதுக்கு எனவே ஏன் வந்துச்சுன்னா, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளும் அதை ஏற்றுக்கிறதுனால எனவே அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். இடைவிடாத கனமழை பெய்தது, ஆகையால் வெள்ளப்பேரிடர் ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஆகையால் ஏன் போடுறாங்க அப்படின்னா, இடைவிடாத கனமழை பெய்தது, மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, மழை பெஞ்சதுனால வெள்ளப்பேரிடர் ஏற்பட்டது. அது ஒரு செயலை சொல்லி அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நம்ம ஆகையால் அப்படிங்கிறது போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க. நாம் எப்போது தவறு செய்வோம் என்று எதிரிகள் காத்திருக்கின்றனர், ஆகவே நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆகவே எப்படி வருது அப்படின்னா, நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு செயலையும் அந்த செயலை தொடர்ந்து வர்ற காரணத்தையும் வந்து அந்த காரணம் வந்து அந்த செயல் செஞ்சவங்களோட பொருந்தி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆகவே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கல்வி அதிகாரி நம் பள்ளிக்கு நாளை வருவார், ஆகவே மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு தவறாமல் வர வேண்டும். ஒரு ஆர்டர் மாதிரி போடுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஆகவே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்டர் மாதிரி வர்றவங்களுக்கு ஆகவே போடணும். அந்த வினை, அந்த ஒரு செயலும் அந்த வினையும் தொடர்ந்து வந்துச்சுன்னா ஆகையால் போடணும்னு பிரித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். செம்மலரும் பனிமலரும் இரட்டை சகோதரர்கள், எனவே இருவரும் ஒரே மாதிரி குணங்களை பெற்றிருந்தனர். அந்த காரணத்தை வந்து ஒரே 2 செயலும் வந்து ஒரே அந்த செம்மலரும் பனிமலரை சார்ந்து வந்து இந்த குணங்கள் வந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல எனவே போடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இடைச்சொற்கள் தனியே நின்று உணர்த்தாது, இரு சொற்களுக்கு இடையே வருவதால் இதை வந்து இணைச்சொற்கள்னு சொல்றாங்க. இடைச்சொற்கள் மொத்தம் எத்தனை வகைனா 8 வகைப்படும் அப்படின்ற சென்டென்ஸும் இதில் தகவல் அறிஞர்னு சொல்றாங்க. இந்த இதில் நீங்கள் இடைச்சொற்கள்ங்கிறது 8 வகைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்கள் வந்து தினசரி நாளிதழ்கள் வாசிக்க வேண்டும், ஏனென்றால் அவை பல வகை செய்திகளை தாங்கி வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல வகை செய்திகளை வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ அதுக்கான காரணம் வந்து மாணவர்களையே போய் சேரும்ல, அதுக்காக ஏனென்றால் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு எளிமையாக புரியும்.
ஏனெனில், ஆனால், ஆதலால் ஆகிய இடைச்சொற்கள் வந்து எங்கெங்க போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்விழியால் இன்று பேச முடியவில்லை, ஏனெனில் அவளுக்கு தொண்டை வலி. மலர்விழியும் அந்த தொண்டை வலியும் சேர்ந்து வருதுல, அதனால அது வந்து ஏனெனில் போட சொல்கிறாங்க. இலக்கியன் முயற்சியுடன் படித்தான், ஆனால் வகுப்பில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறவில்லை. இந்த மாதிரி ஆப்போசிட் சென்டென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆனால் போடணும். கனத்த மழை பெய்தது, ஆதலால் மாணவர்கள் திடலில் விளையாட முடியவில்லை. ஒரு செயலும் காரணம் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா ஆதலால் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 2 டைம்ஸ் பாருங்கப்பா, உங்களுக்கு எளிமையாக வந்து புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான இணைப்பு சொற்கள் எந்தெந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. சாலையில் வந்து விபத்து ஏற்பட்டது, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால போக்குவரத்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்? ஆதலால் அப்படின்னு சொல்கிறோம்ல. சாலையில் விபத்து ஏற்பட்டது, ஆதலால் போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்கள், யாழினி பேச்சு போட்டியில் கலந்து கொண்டால் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறவில்லை அப்படின்னு எதிர்மறை சென்டென்ஸ் வந்துச்சுனாவே நம்ம என்ன போடணும்? ஆனால் தானே போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இறை நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் அவசியமானதாகும், ஏனெனில் அதுவே சிறந்த வாழ்வுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இறை நம்பிக்கைங்கிறது ஒருத்தவங்களோட சேர்ந்தது தானே, அவங்களுக்கே அந்த பயன் போய் சேர்ந்ததுன்னா ஏனெனில் போடணும். தூங்கிய குழந்தை திடுக்கிட்டு விழித்தது, ஆனால் அளவில்லை. அளவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை சென்டென்ஸ் தானே, எதிர்மறை சென்டென்ஸ் வரும்போது நம்ம ஆனால் போடணும். நாய் குறைத்தது கேட்டு வெளியில் சென்று பார்த்தேன், அங்கு யாரும் இல்லை. அதாவது ஒரு நாய் குறைச்சிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் அவங்க வெளியில் போய் பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அப்போ யாருமே இல்லை அப்படின்னா அங்கே ஆனால் தான் போடணும். கனத்த மழை பெய்தது, அந்த கிராமத்தில் வெள்ளப்பேரிடர் ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது மழை பெஞ்சிருச்சு, அதனால் அங்கே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதுலப்பா. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக வந்து புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான சொல்ல வந்து தெரிவு செய்ய சொல்கிறாங்க. அதனால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இணைப்பு சொல் தான் அதனால் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, கருமேகங்கள் வானில் திரண்டன, டேஸ் மழை பெய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கருமேகங்கள் திரண்டிருக்கு, மழை பெய்யவில்லைங்கிறது ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்? ஆயினும் அப்படிங்கிறது தான் வரும். கருமேகங்கள் வந்து தோன்றி இருந்தும் கூட நமக்கு மழை பெய்யலை அப்படிங்கிறது ஆயினும் வரும். நெக்ஸ்ட்டு, கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், டேஸ் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கண்ணன் வந்து பேருந்தில் செல்ல போகிறான், ஆனால் 2 பேருக்குரிய முரண்பட்ட கருத்து இருக்குங்க இல்லைங்களா, எதிர்மறை கருத்து, அதனால ஆனால் போடுறோம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் விளையாட சென்றேன், கண்ணன் விளையாட சென்றான் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பொறுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி போடணும்னா அந்த எழுவாயோட உம்மை சேர்த்து விட்ருங்க. நானும் கண்ணனும் விளையாட சென்றோம் அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வள்ளி எழுதி முடித்து விட்டால், ஆனால் எழிலி எழுதவில்லை. அந்த எதிர்மறையா சொல்றதுனால ஆனால். பெருமழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. பெருமழை பெய்தது, அதனால வந்து ஏரி குளங்கள் நிரம்பினன்னு போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. அவனோட உடம்பு சரியில்லை, அதனால ஏனெனில் அவன் பள்ளிக்கூடத்துக்கு அவனால் போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை, ஆகவே கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறிவு வளர்கிறதுக்கு வந்து கணினி வளர்ச்சி தேவை, கணினி வந்து தேவை, கணினியை வந்து ஆகவே நமக்கு இயக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கப்பா. நம்ம மேலே பார்த்ததுக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் உங்களுக்கு எளிமையாக வந்து புரிதல் வந்து வந்துடும். இதை ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நீங்கள் பார்த்தா தான்ப்பா புரிதல் வரும், உடனே உங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுடர் விளக்கு அப்படிங்கிறது டேஸ் தூண்டுகோல் வேணும் அப்படிங்கிறது. இது ஒரு பழமொழிப்பா. சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி, சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, டேஸ் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகலை, ஏனெனில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை, என் உடல்நிலை சரியில்லை. நான் பள்ளிக்கு செல்லலை, ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லைங்கிறது தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், டேஸ் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அப்படிங்கிறதுக்கு சரியான இணைப்பு சொல் என்ன அப்படின்னா, அதாவது அறியாமை இருள் வந்து நீங்கிருச்சு அப்படின்னா அந்த உலகம் வந்து சிறப்படைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நேர்மறை கருத்துக்கள் இருக்குது, அப்போ அதனால் அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும் அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஆனால் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஒரு 2 டைம்ஸ் கொஸ்டினை படித்து பாருங்கப்பா, உங்களுக்கு எளிமையாக புரிதல் ஏற்பட்டுரும்.
நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஸ் இவை இல்லாதவருக்கும் மோசமான எஜமான். அதாவது ஒரு பணம் வந்து இருக்கிறவங்க வந்து நல்ல அறிவும் பண்பும் இருக்கவங்க பணத்துக்கு வந்து அடிமையாக மாட்டாங்க. அது இல்லாதவங்களுக்கு வந்து அந்த பணம் தான் மோசமான எஜமான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஆனால் அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது டேஸ் பாட்டின் மூலம் ஊற்றே நீதான் அப்படிங்கிறாங்க. காற்றுக்கும் அதனோட ஊற்று அப்படிங்கிறது காற்றை சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்கிறதுனால ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே வந்து காற்று தான் அப்படின்னு இணைப்பு சொற்களை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பழமொழிப்பா. இது படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாகவே தெரிஞ்சிடும். எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ படிக்காதவன் அல்லவா, ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஸ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ. நீ படிக்கலை அப்படின்னா ஊரில் யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. மரம் வளர்த்தாதான் மழை பெய்யும். அப்போ ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைப்பதோடு முடிந்து விடுகிறது. அறிவுங்கிறது தான் நம்மளோட கற்பனை திறன் அப்படிங்கிறாங்க. அந்த கற்பனை திறனுக்கு வந்து விளக்கம் சொல்கிறாங்க. அதனால ஏனெனில் அறிவு என்பது தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். காகிதமில்லத்து அவங்க அதை காரில் வந்து அவங்க போக மாட்டாங்க, அதுக்குரிய காரணத்தை சொல்கிறதுனால ஏனெனில் அப்படின்னு வருது. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிகள் தான் எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி கேட்குற எல்லா குழந்தையும் வந்து விஞ்ஞானி, எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே இப்பாடல் உருவகணி. அதாவது 3 இது வந்து தொடர்ந்து வந்திருக்குலப்பா, அதனால எனவே அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது இதனால் புற ஊதா கதிர்கள் வந்து உங்களை தாக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நச்சுக்காற்று வந்து ஓசோன் படலத்தை தாக்குது, இதனால வந்து புற ஊதா கதிர்கள் வந்து நம்மளை தாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்படின்னு இது ஒரு திருக்குறள் இதுப்பா, அதை அப்படியே கேட்டிருக்காங்க. பாடலோடு பொருந்தலை அப்படின்னா இசையால பயன் இல்லை, அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் நல்லவர் டேஸ் வல்லவர் இல்லை, அவர் நல்லவர் தான் ஆனால் வல்லவர் இல்லைன்னு எதிர்மறையாக வந்திருக்கிறதுனால நம்ம ஆனால் போடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இப்படி ரிப்பீட்டடாக வர்ற கொஸ்டினை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இந்த வருஷம் இப்படி ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துச்சுனாலும் நம்ம எது வந்துச்சு அப்படின்னா நமக்கு போட தெரியலை அப்படின்னா ரிப்பீட்டடாக இந்த மாதிரி படித்ததுக்கு நம்ம வந்து ஏனெனில் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படைங்கிறது ஒரு 4 இடத்துல வந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்தாலே இதுக்கு ஏனெனில் அப்படிங்கிறது ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அதுபோல அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார், ஏன் அப்படி பெயர் வைத்தார் ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே சரியான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சண்முகம் இன்று வீட்டுக்கு வரமாட்டான் ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். அவர் எதுக்காக வீட்டுக்கு வரமாட்டார்னா சென்னைக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. காரணத்தை சொல்றதுக்கு எல்லாமே ஏனெனில் வரும். இதை எளிமையா பார்த்துக்கோங்கப்பா. நீங்க எல்லா கொஸ்டினை பார்த்தாலுமே ஒரு செயலை சொல்லி அதுக்கான காரணத்தை சொல்றதுக்கு எல்லாமே ஏனெனில் தான் வரும். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைப்பதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அனுமாரின் ஆட்டம் தானகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளிப்பது ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. இந்த இடத்துல ஆனால் தான் வரும். நெக்ஸ்ட், தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிடித்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. இந்த இடத்துல ஆனால் தான் வரும்.
நெக்ஸ்ட் பாருங்க, தீயினால் சுட்டபுண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்பட்ட காயம் வந்து ஆறாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என சச்சின் கூறினால் அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இளையான்குடி மாரநாயக்கனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்தினருக்கு உணவு படைத்தனர். அவங்க வீட்டில் சாப்பாடு போடுறதுக்கு உணவு இல்லை, எனவே அவங்க அந்த தானியத்தை வந்து அரைச்சு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தான் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அப்ப இங்க இல்லை என்றால் தான் வரும். தாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அறிஞர் அடக்கமாக இருப்பார், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார். அறிஞர் வந்து அடக்கமாக தான் இருப்பாங்க, ஆனா வந்து மூடர்கள் வந்து எப்பயும் ஆரவாரத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில், மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லர் என அழைத்தனர் அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத்துன்னு அழைத்தாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஆனால் தான் சரியான இணைப்பு சொல்ல வரும். அவங்களோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில் தான், ஆனால் வந்து அவங்கள வந்து காயிதே மில்லத்துன்னு அழைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும்னு காயிதே மில்லத் அவர்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையாலும் வரும், ஆனாலும் வரும்பா. ஆப்ஷன்ல என்ன வருதோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா ரெண்டு மூணு தேர்வில் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க. ஒரு தேர்வில் வந்து ஆகையால் வச்சிருக்காங்க, ஒரு தேர்வில் ஆனால் வச்சிருக்காங்க. ரெண்டுமே சரியான ஆப்ஷன் தான் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன்ல வைக்க மாட்டாங்க. தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும்னு காயிதே மில்லத் அவங்க கூறினாங்க. மிக பழமையான மொழி, எனவே அதை வந்து ஆட்சி மொழியாக அறிவிங்க அப்படின்னு காயிதே மில்லத் அவர்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆகையால் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் வரல, அதனால நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. ரெண்டு ஆப்ஷனுமே அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஆகையால் ஆப்ஷன் வைக்கல பார்த்தீங்களா. இதே மாதிரி இதுக்கு வந்து அதனால் தான் ஆப்ஷன் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆகையால் கொடுக்கும்போது ஆகையால் தான் ஆப்ஷன் கரெக்டுன்னு வைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அதனால் வந்து அவங்க வைக்கல. அதனால் இந்த கொஸ்டினை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இது வந்து இருக்குது, இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், காக்கையின் கூட்டில் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடுங்கிறதுக்கு அதனால் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது 4-5 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எடுத்து மொத்தமாக உங்களுக்கு புரிதலுக்காக கொண்டு வந்ததுப்பா. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஆகுது, அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று வந்து மாசுபாடு அடைந்தது. அவங்க பட்டாசு அதிகமாக வெடிச்சதுனால வந்து காற்று வந்து மாசுபாடு ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படைன்னு எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் எழுதி வச்சு அதை திரும்ப திரும்ப நீங்கள் படிங்க. இதை படித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அவங்க கேட்குற 2-3 கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்கும் இடம் இல்லை, அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மூளைக்கு வந்து குருதியோட்டம் வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதனால் தான் ஆன்சரா வருது. நெக்ஸ்ட் பாருங்க, பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது, எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு எடுத்து சென்றன. அதனால முடியாது, எனவே வந்து தோணிகள் மூலம் எடுத்து சென்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமான இணைப்பு சொல் அமைந்த தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எனவே தான் ஆன்சரா வரும். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லைங்களா. நாளை புயல் கரையை கடக்கிறது, இதுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சரியான இணைப்பு சொற்களை இங்க என்ன பொருத்தணும் அப்படின்னு கேட்டா, புயல் வந்து கரையை கடக்கும், எனவே வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. மழை அதிகமாக பெஞ்சதுனால அவங்களால விளையாட போக முடியலை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. மழை பெஞ்சதுனால ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்புச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து அதனால் தான் சரியான இணைப்பு சொல்ல வருது. நெக்ஸ்ட் பாருங்க, அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது ஏனெனில் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க, மரங்கள் தான் மலைக்கு அடிப்படைன்னு. இந்த இடத்துல ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படைன்னு கொடுத்துருக்காங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. இது தவறான இணைப்பு சொல் கேட்டதுனால இது ஆகையால் வரும். ஏன்னா நம்ம ஏனெனில் அப்படிங்கிறது தானே நம்ம படித்தோம். அப்போ ஆகையால் அப்படிங்கிறது இந்த இடத்துல தவறானதாக வரும். இதே வந்ததுனால நம்ம எளிமையாக வந்து நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். சரியான இணைப்பு சொல் பாருங்க. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு வந்து ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டம் ஆரவாரம் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்று வந்து அந்த கவிஞர் வந்து சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் அதில் என்ன இணைப்பு சொற்கள் போட முடியும் அப்படின்னு பாருங்கள். இல்லைன்னா அதை சேர்ந்தா மாதிரி வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இடம் சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல அந்த இணைப்பு சொற்களை வைக்க பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொற்களை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியம். நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து உடற்பயிற்சி அவசியம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றதுக்கு ஏனெனில் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான இணைப்பு சொற்களை தேர்ந்தெடுக்க. மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம், எனவே நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள். எனவே வந்து நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள்ங்கிறது ஒரு புக் பேக் கொஸ்டின்ப்பா. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இணைப்பு சொற்கள் அடிப்படையில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால், அதுபோல, எனவே அப்படிங்கிறது தான் இணைப்பு சொற்கள் தான். அவனால் அப்படிங்கிறது இணைப்பு சொற்களாக வந்து வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பதுன்னா அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொற்கள் தான் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வரும். மீனாட்சி சுந்தரம் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார், ஆகையால் அவருடைய மாணாக்கர் அவரிடம் கல்வி கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் வந்து மழை நீடிக்கும் அப்படிங்கிற இடத்துல மேலும் அப்படிங்கிறதா ஆன்சராக வரும். நெக்ஸ்ட், உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுதி பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட், உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன், அதனால் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இதில் வந்து நிறைய கொஸ்டின் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்ப்பா. நீங்கள் வந்து எளிமையாக வந்து நீங்கள் இந்த இணைப்பு சொற்களை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நமக்கு தெரியலையே என்ன வருது ஏது வருதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது என்ன அந்த இடத்துல உங்களுக்கு சூட்டபிளாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுக்க முடியும். மேலோட்டமாக பார்த்துட்டு போனீங்கன்னா எடுக்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே எடுத்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுரும். நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம், அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதனால் தான் வரும். நூலின் பயன் படித்தல், எனில் கல்வியின் பயன் கற்றல். நூலின் பயன் வந்து படித்தல், எனில் கல்வியின் பயன் வந்து கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பண்பினான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களத்தீமையால் திரிந்தற்று, தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் வந்து திரிந்துவிடும், அதுபோல நற்பயன் இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் வந்து யாருக்கும் பயனின்றி அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் திருக்குறளுக்கு அதுபோல தான்ப்பா வந்துடும், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். அதாவது அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து அதனால் அப்படிங்கிறது வருது. நெக்ஸ்ட் பாருங்க, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆகையால் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே வந்து பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கொஸ்டினுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. டிஎன்பிஎஸ்சியிலே ஒரு இடத்துல வந்து எனவே சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஆகையால் சொல்கிறாங்க.
அதில் நீங்கள் சரியான இணைப்பு சொல் வந்து எதுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதுதான்ப்பா ஆன்சர். அவங்களோட போய் நம்ம ஏன் இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு புதுசாக ஒரு காரணம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இணைப்பு சொற்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போயிருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம புக்ஸில் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட் தான் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்துங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொற்கள் தான் வரும். நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து கரெக்டான சென்டென்ஸாக வரும். மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம கொஸ்டின் மேக் பண்ணணும் அப்படின்னா எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு தான் நம்ம கேட்குற மாதிரி வரும். சரிங்களா? எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பேதில்லை, ஏனெனில் இவையே எமக்கு தாயாகும். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன இணைப்பு சொற்கள்னா ஏனெனில் அப்படிங்கிறதான் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் இந்த இடத்துல வரும். இதோட வந்து இந்த செஷன் முடியுதுப்பா. அடுத்து நம்ம ஒரு இணைப்பு சொற்களில் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இணைப்பு சொற்களில் ஆதலால் ஆகையால் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இப்போ சிலபஸ் கவர் படி உங்களுக்கு இணைப்பு சொற்கள் வந்து ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் தான்ப்பா கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது வராது. இந்த வீடியோவில் இருக்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு இதில் எந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப படித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்குன்னு நீங்கள் புதுசாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டாம்ப்பா. 1 or 2 கொஸ்டின் தான் வரும். அதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தமிழ் இதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.